என் தங்கப்பிள்ளையே, இது உனக்கு மட்டுமே இந்த வராகி சொல்லக்கூடிய ரகசியம். இதை என்னவென்று நீ தனிமையில் கேள். நிச்சயமாக உன்னோடு நான் உனக்கான நேரங்களில் ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், நாளைய தினம் உன் வீட்டிற்கு வருகை தரக்கூடிய இந்த 2 பெண்களையும் ஒரு ஆணை பற்றியும் உனக்கு சொல்லத்தானே வேண்டும். அம்மா எப்பொழுதுமே என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பாரத்தை குறைக்கவும், என் பிள்ளைக்கு மன அமைதியை கொடுக்கவும், என் குழந்தைக்கு நிம்மதியை கொடுக்கவும் உன்னை தேடி நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாவற்றையும் நினைத்து நாம் யோசித்ததை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்யும் இந்த காலங்கள் நமக்கானவற்றை எல்லாம் என்னவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நான் எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் எண்ணுகிறேன். என்னாலும் எதையோ யோசித்து நீ வருந்துவதை எல்லாம் விடுத்து இப்பொழுது எல்லாம் உன் தாயானவள் நம் வார்த்தைகளை கேட்டாலே உன் மனதிற்கு ஆறுதல் பிறப்பதாக நீ உணர்கிறாயல்லவா? ஏதாவது ஒரு வகையில் இந்த தாயின் வார்த்தை உனக்கு ஆறுதலை கொடுக்கிறது என்றால் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரத்தானே செய்வேன். என் பிள்ளையை அமைதிப்படுத்த நான் முயற்சி செய்யத்தானே செய்வேன். எப்பொழுதுமே என் குழந்தை மனமுடைந்து நிற்பதும் தேவையில்லாத விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்படுவதும் எல்லாமும் இனி வேண்டாம். உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களையும் உனக்குரிய நம்பிக்கைகளையும் நிச்சயமாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கும் என்று நினைப்பதை விட நமக்கு கிடைத்ததை நாம் நமக்கானதாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து பார்த்தோமானால் அதுவுமே நமக்கு பழகிவிடும். அது வாழ்க்கையில் ஒரு விதமான சுவாரஸ்யத்தையும் நமக்கு கொடுத்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான நிமிடங்களை இது உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் இந்த இடத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஆச்சரியங்களையும் நினைத்து என் பிள்ளை கலங்காதிரு. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்ததாக நினைத்து நீ கலங்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. உன்னை சுற்றி நான் உனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு நிறைவாக கிடைக்கத்தான் வேண்டும். உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை மகிழ்ச்சி படுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நொடி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே ஏற்கனவே பழக்கமானதாகவே உனக்கு மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இனி வரக்கூடியது ஒன்றும் புதிய பிரச்சனைகளாக இருக்கப் போவதில்லை. உன்னை சுற்றி நடக்கக்கூடியது ஒவ்வொன்றுமே உனக்கே உன்னை நிச்சயமாக அறிமுகப்படுத்தும். இது தெரியாதா நமக்கு? அப்படியானால் நீ உன்னை தேற்றிக்கொள்கிறாயல்லவா? உன்னால் முடிகிறதல்லவா? ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளவும் ஒரு பிரச்சனையை கடந்து செல்லவும் உன்னால் முடிகிறதல்லவா? அது போதுமே. இந்த திறமை ஒன்று உனக்குள் வந்துவிட்டால் போதுமே. நிச்சயமாக எதையும் என் பிள்ளையினால் கடந்துவிட முடியும் என்பதுதானே உண்மை. எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளையினால் வாழ்ந்துவிட முடியும் என்பதுதானே உண்மை. அப்படி இருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக நான் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நான் உன்னை முன்னின்று எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டு வந்து சேர்க்க என்னாலும் உடனிருந்து உன்னை காப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த நொடி முதல் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கானவற்றை நீ தெளிவுபட புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றி நான் வந்து
உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நான் உன் கண் முன்னால் நிறுத்தி கொண்டே இருப்பேன். எந்த இடத்திலும் உன்னை காயப்பட நான் ஒருபோதும் விடமாட்டேன். அதே நேரம் உனக்கு காயங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களையும் நான் அவ்வளவு சுலபமாக விட்டு வைக்க மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எல்லாவற்றையும் செய்து விடலாம், உன்னை காயப்படுத்தி விடலாம், உன்னை வேதனைப்படுத்தி விடலாம், உன்னை துன்பப்படுத்தி நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரையிலும் இந்த தெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் தாயானவள் உன்னை விட்டு எங்கும் விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுது உன்னை சுற்றி நான் நல்ல மனிதர்களை நிறுத்தி வைக்கின்றேனோ, எப்பொழுது உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை நான் கொடுக்கின்றேனோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுக்கும். அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான உண்மைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த விஷயங்கள் உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமும் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ சரிவர தெரிந்து கொள். என்ன நடந்தாலுமே நமக்கானபடி நம் வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்கிவிட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட காயங்களும் வேதனைகளும் போதும். இனி உனக்கானவற்றை நான் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் வந்து விட்டது. உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் எடுத்து தர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த நேரம் உன் தாயின் அன்பு உனக்கு கிடைத்தது போல நிச்சயமாக ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். என் பிள்ளையே, சில சூழ்நிலைகள் உன்னை ஏமாற்றும். சில மனிதர்களினால் பல ஏமாற்றங்களை தேடி தேடி வந்து உனக்கு கொடுக்கும். எப்பொழுதும் உன்னை ஏமாற்றுவதையே இவர்களின் வேலையாக கூட வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் கடந்துதான் நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் எதற்கெடுத்தாலுமே என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காதே. இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி செய்கிறார்களே என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே. அவரவர் செய்வது அவரவர்களுக்கே போய் சேரட்டுமே. நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து தொடரும். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியானதாக கொடுக்கும். இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உன்னை சுற்றி ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கும் காலம் இனி எல்லாமுமே உனக்கு சரியானவற்றை தெளிவுபட எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றையும் தெளிவுபட உனக்கு உணர்த்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிபட புரிந்து கொள். இவை அத்தனையையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள். உனக்கென நான் எல்லா நிலைகளிலும் சரியாக அத்தனையையும் விளக்கிச் சொல்ல விளைகின்ற இந்த நேரம், இப்பொழுதாவது இந்த தாயின் அன்பிற்கு நீ மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால், இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே உன்னை தேடி வரக்கூடியவர்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான மனிதர்களையும் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சுற்றி சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் இன்னமும் உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு காயங்களை கொடுத்து அந்த காயத்தினால் நீ மனமுடைந்து விட்டாயானால் மீண்டும் மீண்டும் அதை செய்வது அவர்களுக்கு எளிதான விஷயம்தானே. மீண்டும் மீண்டும் அந்த காயத்தை கொடுப்பது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம்தானே அவர்களுக்கு. அப்படியானால் இதையெல்லாம் நிச்சயமாக நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கொஞ்சம் முழுமையாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று நாம் உணர வேண்டும். நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரிவர
புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து விட்டுத்தான் நான் உனக்கு அதை சொல்கின்றேன். எதையுமே அவ்வளவு சுலபமாக நான் உன்னிடத்திலிருந்து ஏமாற்றவோ அல்லது உன்னை இந்த நொடி ஆறுதல் படித்து விட்டால் போதும் என்று நினைப்பதோ என்னுடைய எண்ணமாக இருந்தது கிடையாது. நீ நீண்ட காலம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற விஷயங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள் உனக்குள் இருந்து நீங்க வேண்டும். யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பாமல் விட்டுவிட்டு யாரை நம்பவே கூடாதோ அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றாய். இது நீ மட்டும் என்றல்ல, எல்லோருக்குமே இப்பொழுது இதுதான் வாழ்க்கையாகவும் வாடிக்கையாகவும் மாறிவிட்டது. நம்பக்கூடாதவர்களை நம்பி தவறான பாதையில் சென்று வாழ்க்கையில் பட்டது எல்லாம் போதாது என்று சொல்லி இன்னமும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் இந்த உலகம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லாமுமே ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது அவரவர் மனது வைத்தால் மட்டுமே நடக்கும். அவரவர்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து மட்டுமே அது நடக்கும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கானவற்றை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை, நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாம் போதும். நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் எதையுமே நினைத்து வருந்தாதே. நான் இந்த தாயானவள் உன்னோடு பேச வருகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நடத்தும் ஒரு விஷயத்தை தான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கின்றேன். 2 பெண்ணும் ஒரு ஆணும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்று நான் இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் சொல்கிறேன் என்றால் அந்த அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சொல்லும் சொல்லில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாயின் வார்த்தைகள் உன் செவிகுளிர கேட்கும் இந்த நம்பிக்கைக்கான நேரம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருவதற்கு காரணமே உனக்குள் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும். எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்யாத உன்னுடைய அந்த எண்ணங்களும் தான் உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நாளைய விடியல் உன் வீட்டிற்கு வரக்கூடிய முதலாவது நபர் யார் தெரியுமா? உன் இல்லத்தை தேடி வரக்கூடிய அந்த ஆண் கருப்பண்ணசாமி. அதாவது உன்னுடைய வீட்டில் ஒரு காரியம் நடத்தி முடிக்க பல முறை இவர்கள் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருந்திருப்பார்கள். ஆனால் அதை நடத்த வருவதற்கு அவர்கள் தாமதித்திருந்திருக்கலாம். சட்டென்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சில தெய்வங்களோடு அதை பற்றி கலந்து பேசி, அதாவது யாரெல்லாம் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை உனக்கு நடத்த நினைத்து விட்டார்கள் என்றால் அதை யாராலும் அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். இப்பொழுது நீ கருப்பண்ணசாமியை வணங்குகிறாய் என்று வைத்துக்கொள். இவரோடு சேர்ந்து வருகின்ற இந்த 2 பெண் தெய்வங்களும் நீ வணங்குகின்ற பெண் தெய்வங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதனால் நீ யாரை வணங்குகிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். உன் வராகி நான் சொல்கின்றவர்கள் இருக்கிறார்களா என்றும் சிந்தித்துப்பார். என் குழந்தையை, முதலாவது லக்ஷ்மி தாயானவளும் 2வது வரக்கூடியது பிரத்யங்கரா தேவியும். சரி, இவர்களை நீ வணங்குகிறாயா வணங்குகில்லையா என்பது 2வது. நான் சொல்வது இவர்கள் வருவதற்கான காரணம் கருப்பண்ணசாமி, பிரத்யங்கரா தேவி. இந்த 2 பேரும் உன் இல்லத்தை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன் வீட்டில் இருக்கின்ற தீமைகளை விரட்டி அடிக்க இவர்கள் நினைத்து விட்டார்கள்.
உன் வீட்டில் இருக்கின்ற தீமைகளை வேறறுக்க இவர்கள் எண்ணிவிட்டார்கள். இரண்டாவது, உனக்கு பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பண தேவைகளை உனக்கு பூர்த்தி செய்ய லட்சுமி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறாள். நேரம் காலம் என்பது வேறு. தெய்வ மனது வைத்து ஒரு தீமையை ஒழித்து உன் வீட்டில் நல்லதை நடத்த இவர்கள் வரப்போகிறார்கள். இது சத்தியமான உண்மை. உனக்கு வேண்டுமானால் இது தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது என் மூலமாக தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ இப்பொழுதும் இதை உணராமல் விட்டுவிட்டால் உனக்குத்தான் இது கஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கூட நீ உணர முடியாமல் இருக்கலாமா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு நன்மைகளை கூட நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட முடியுமா? நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.